கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வேத வசனம் சங்கீதம் 128 அதிகாரம் 2 வசனம். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். You will eat the fruit of your labor, blessings and prosperity will be yours. Psalm 128:2. இது நம்ம ஒரு சின்ன கதையாக பார்த்துடலாமா? ஒரு அமைதியான கிராமத்தில் பசுமையான வயல்வெளி நடுவில் ஜோனத்தான்ற விவசாயி வாழ்ந்து வந்தானா. ஒவ்வொரு காலையும் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே அவனுடைய சிறிய வயல்வெளி நடுவில் நின்று தேவனை நோக்கி ஜெபிக்க ஆரம்பிப்பானா. கர்த்தாவே, என் உழைப்பை ஆசீர்வதிங்க. நான் விதைக்கும் ஒவ்வொரு விதையும் உங்கள் கரத்தில் வளரட்டும். விதைகள் விதைத்து அவன் தண்ணீர் ஊற்றி நம்பிக்கையோடு உழைத்தானா. சில நாளில் சூரியன் ரொம்பவே கடுமையாக இருந்ததா. மழை வராவிட்டாலும் ஒருபோதும் அவன் குறை சொல்லவே இல்லையா. ஒவ்வொரு நாளும் அவன் நன்றியோடு இருந்தானா. அவனுடைய பக்கத்தில் இருக்கிற விவசாயம் எல்லாம் சொன்னாங்களா, ஜோனத்தான், நீ எவ்வளோ உழைத்தாலும் உன் விளைச்சல் குறைவாக தானே இருக்குது, நீ ஏன் இவ்வளோ நன்றி சொல்கிறேன்னு கேட்டானா. ஆனால் அவன் புன்னகையோடு சொன்னானா, நான் விதை விதைக்கிறவன் தான், ஆனால் வளர்ச்சி தருவது தேவன்தான். ஒரு நாள் அவர் எனது கைகளை ஆசீர்வதிப்பார்னு சொன்னானா. அடுத்த வருஷமே பெரிய வளர்ச்சியை அந்த கிராமத்தில் வந்ததா. எல்லாருடைய வயல்களுமே உலர்ந்து போச்சா. ஆனால் ஜோனத்தான் வயல் மட்டும் பசுமையாக இருந்ததா. மற்றவங்க நிலங்களில் மழை இல்லாவிட்டாலும் ஜோனத்தானின் வயல் மீது மட்டும் மெல்லிய மழைத்துளிகள் விழுந்ததா. அறுவடை காலம் வந்தப்போ ஜோனத்தான் வயல் தங்கம் போல பிரகாசித்ததா. கிராம மக்கள் வியந்து கேட்டாங்களாம், எங்கள் நிலங்கள்லாம் உலர்ந்து போச்சு, ஆனால் உன் நிலம் மட்டும் எப்படி செழித்ததுன்னு கேட்டாங்களா. அவன் மெதுவாக சொன்னானா, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும்னு கர்த்தர் சொன்னார். அதுக்கப்புறம் அவன் அவனோட அறுவடையை கிராம மக்களுடன் பகிர்ந்து கொண்டானா. அந்த நாள் மக்கள் உணர்ந்தாங்களா, உண்மையான செல்வம் என்பது நம்ம பணத்தில் இல்லை, நம்பிக்கையும் உழைப்பையும் மற்றும் தேவனுடைய கிருபைன்னு. உண்மையான ஆசீர்வாதம் என்பது நம்ம சம்பாதிக்கும் பொருளில் இல்லை, நம்ம நம்பிக்கையோடு உழைக்கும் இதயத்திலும் தேவன் நம்பும் மனதிலும் தான் உள்ளது. நாம் விதைக்கும் ஒவ்வொரு முயற்சியுமே தேவன் பார்த்து கொண்டிருக்கிறாரு. அவர் சரியான நேரத்தில் நிச்சயமாக நம்ம கைகளை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.